மைக் மோகன் மாஸ் ரீஎன்ட்ரி. சினிமா ஒருவரை கோபுரத்திலும் உட்கார வைக்கும், தெருவிற்கும் கொண்டு வரும். அந்த வகையில் 80களில் இவர் மைக் பிடித்தாலே சூப்பர் ஹிட் தான் படங்கள். ஆனால் திடீரென ஏற்பட்ட எய்ட்ஸ் புரளி இவரின் சினிமா சாம்ராஜ்யத்தையே அடியோடு அழித்து விட்டது. இதனால் இவருக்கு நடிக்கும் வாய்ப்பை யாரும் கொடுக்கவில்லை. அக்கம் பக்கத்தில் இருந்த இயக்குநர்களில் இருந்து பலரும் வீட்டை காலி செய்து வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்தனர். இதை கண்ட மோகன் யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று வீட்டை விட்டுவிட்டு சென்று விட்டார். சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் இதற்கு பதிலளித்த நடிகர் மோகன், 90களில் தன்னுடன் பல படங்களில் ஜோடியாக நடித்த பூ நடிகை தன்னிடம் காதலை சொல்லி திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினார். ஆனால் அதற்கு நான் ஒற்றுக்கொள்ளாததால் இப்படி ஒரு புரளியை கிளப்பிவிட்டார் என்று அதிர வைத்திருக்கிறார் மோகன். மேலும் அதை நான் எவ்வளவு மறுத்தும் நம்பும் நிலையில் யாரும் இல்லை. ஆனால் இன்று வரை தான் நலமாக இருப்பதாக கூறியுள்ளார். ஹீரோக்கள் யாருக்கும் இல்லாத பெருமையாக 25 வெள்ளி விழா படங்களில் நடித்த ஹீரோ மோகன் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சுட்டப்படம் என்ற ஒரு படம் எடுத்து கையை சுட்டுக் கொண்டார். அதன் பிறகு கன்னடம், தெலுங்கில் ஓரிரு படங்களில் நடித்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு முழு நீள ஹீரோவாக அவர் நடித்திருக்கும் அசோகவனா விரைவில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மொழிகளில் வெளியாகி இருக்கிறது.